இவனுக்கு தமிழ் தெரியாது, எலக்ட்ரிஷியன் இவன். உனக்கு இவனை தெரியுமா? என்ன தெரியும்? உனக்கு ஹிந்தி தெரியுமா? பையா சூப்பர்வைசரா பையா? எனக்கு ஹிந்தி தெரியாது. உனக்கு ஹிந்தி சூப்பர்வைசர் சொன்னா அப்ப ஏதாச்சும் காண்ட் ஏதாச்சும் நான் ஷாக் அடிச்சு விட்டுட்டானா? வாயில நல்ல வார்த்தையே வராதா? அது அவ்வளவு தலையெழுத்து. சூப்பர்வைசர் ஹிந்தி தெரியாது. அது எனக்கு வேற மாதிரி ஒண்ணும் தெரியாது, வீடு கட்ட தெரியாது. சூப்பர்வைசர் பேரு மட்டும் தான் சூப்பர்வைசர். ஆமாண்டா உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும்னு. கர்ம கர்மா. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும்னு. என்ன சிரிக்கிற பையா? அப்ப நாளைக்கு உனக்கு காம் இல்ல கட்டு. இப்பெல்லாம் எனக்கு போன் அடி பையா. என்ன நீ மிரட்டுற? நாளைக்கு காம் கட்டு. உனக்கே வேலை தெரியல, இவனுக்கே salary கட்டு. இல்ல நோ ஜாப் சொல்லுவோம், ஹிந்தி தெரியல. அப்ப நாளைக்கு ஏதாவது ஷாக் அடிச்சு விட்டா என்ன பண்றது? இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, அவனுக்கு என்ன தலையில எழுதி இருக்கோ அதான் நடக்கும். இப்ப நாளைக்கு இப்ப ரில்வான இப்ப நின்றுகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, டக்கர் வந்து தள்ளி விட்டாலும் அவ்வளவுதான். இவன் என்ன பண்ணி என்ன அப்படின்னு போக வேண்டியதான். கேட்டா வீடு கட்டுறது சூசைட் பண்றது. அவ்வளவு சூசைட் பண்ணிட்டான். அவங்க அப்பா தான் போன்னு சொல்லிடலாம், உங்க பையன் செத்துட்டான் அப்படின்னு. ஆல்ரெடி ஒரு அடி கட்டு போட்டு தான் விழுந்துட்டு இருக்காரு பாரு. அதே என்ன கட்டு. வா எப்படிடா போறதுங்க? எப்படி சொல்லுவேன்? வாடா பூந்து வாடா. மனோஜா என்ன பெயிண்டர்ரா நீ? என்ன சுத்தாலடா? சூப்பர்வைசர் சித்தால சித்தாலையா? சித்தால சூப்பர்வைசர். மனோஜ் சார்னு கூப்பிடு, மனோஜ் சார்னு கூப்பிடு, மனோஜ் சார்னு கூப்பிடுறா. ஆமா நீ மனோஜ் சார்னு கூப்பிடுறா. டேய் மனோஜ் சார், மனோஜ் சார் கூப்பிடு. மனோஜ் சார் இல்ல, மனோஜ் பாய். மனோஜ் சார், மனோஜ் பாய், மனோஜ் சார், மனோஜ் பாய். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏதோ ரொம்ப ஓவரா பண்றாங்க மனோஜ் பாய். பெயிண்ட் எடுத்து மூஞ்சி அப்படி பார்த்து தான் தெரியும் முழுக்க முழுக்க. அல்லா பையா அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க கேமரால. பொருள் எடுத்து போடு மனோஜ் பாய். முடிச்சிட்டாரு. வேலையில சின்சியரா இருக்கான் மனோஜ். ஏய் இங்க பாரு, ஃபேமஸ் ஆளா. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ராஜா காஜு மச்சினீனு. ஏன் என்ன பையா வாயில என்ன வச்சிருக்க? வாயில பவர் சொல்லுங்கள் நாக்கில் கேசரி. பவர் பவர் பவர். பவர்ஃபுல் பீப்பிள் கம்ஸ் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேसेस. வாயில இல்லைன்னா வாங்கி வச்சு துப்புவோம். இருக்கான் போலயே. நல்லா பீட்ரூட் ஜூஸ் நல்லா இருக்கும். அங்க போய் அந்த பையா எங்க பையா? ஆ சொல்லு பையா. எல்லா பையும் வச்சிருக்காங்கடா. பவரா? பவர் நோ பவர். எல்லாம் கசக்கி எல்லாம் வாயில போட்டு எப்படா சாப்பிடுறீங்க? இந்த நம்ம காலையில கம்னன் ஒருத்தர் இருக்கானே, அவன் இருக்கா அல்ல ஊரா போயிட்டு கொண்டு வர தண்டிக்கு எல்லாம் மாவா போட்டுட்டு பேசஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் காலேஜில் ஃபுல்லா. ஏண்டா ஊரா சாப்பிடுறது உனக்கு என்ன? உனக்கு அது ஊருகால மாவாடம் என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஏதாவது சொல்லிட்டு போறேன். மாங்கானே மனோஜ் வா கொஞ்சம் வீடியோ எடு. மனோஜ் 5 நிமிஷம் வா. 5 நிமிஷம் வா. கர்ம கர்மா. 5 நிமிஷம் ஆகும். இப்பெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். என்னடா நடக்குது? என்ன பப்ளிக் 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 நம்ம ஊருக்காரன் கூப்பிட்டா தான் வந்துட்டேன் அப்படின்ட்டு அவ்வளவுதான். ஓப்பி அடிக்கிறான் இந்த நாய், ஓப்பி அடிக்குது. நான் ஓபி அடிச்சு எப்ப பாத்து என்ன பண்ணேன்? உனக்கு என்ன தெரிஞ்சது இது வரைக்கும் சொல்லு. என் வீட்டுல எத்தனை ஸ்கொயர் ஃபீட்னு உனக்கு தெரியல. நீ சேட்டா சைட் இன்ஜினியர். உன் பில்டருக்கு என் வீட்டுல எந்த ரூம் வருது கேட்டா அவனுக்கும் தெரியலங்கிற. எனக்கு எங்க எங்க என்னென்ன ரூம் வருது, எத்தனை கப்புஸ் வருது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அதெல்லாம் டப்பு. நீங்க என்ன டப்புன்னா வராது. நீங்க எல்லாம் பில்டரு சைட் இன்ஜினியர் எல்லாம் சொல்லிட்டு வந்துடாதீங்கடா. ஒரு 4 சைடு வீடு கட்டுறத நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி லூசு தரமான நான் போய் ஏமாந்து பாருங்க. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. உட்காரா ரோமா பாத்துக்க, லேட்டா கிராக் விழுந்திருக்கும். பார்க்கலாம். ஆமா உட்காரே வேணாம். எதுக்கு பாரு இங்க கிராக் விட்டுருக்கு பாரு. அவன்லாம் பேட்ச் ஒர்க்கா? எல்லாம் பேட்ச் ஒர்க். இவ்வளவுதான்டா பேட்ச் ஒர்க். ஒரு குத்தம் கீழே விழுந்துடும். பேச்சு ஒரு என்ன உங்க வீட்டுக்கு இங்க சேஃப்டி இல்ல. மீண்டும் மீண்டுமா? இந்த பில்டர்கிட்ட நாங்க 2 பேர், அதாவது இது எங்க வீடு, இது எங்க அத்தை வீடு, 2 பேரும் சேர்ந்து கொடுத்தோம். சேர்ந்து கொடுக்குறவன் என்ன பண்ணணும், அது இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த வீடு 2 சேர்ந்து கட்டுறதுனால நாங்க வந்துட்டு ஒரு இடத்துல கனெக்ஷன் கேட்டோம். அதாவது இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் மாடியில கனெக்ஷன் கொடுங்க அப்படின்னு. பிரிட்ஜ் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த பிரிட்ஜ் போட்டு கொடுத்தாங்க. அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கு நீங்களே வந்து பாருங்க. அதாவது இந்த வீடியோ எந்த ஒரு சிவில் இன்ஜினியர் யார் பார்த்தாலும் சரி, கொத்தனாரே பார்த்தாலும் சரி, இதுதான் அந்த பிரிட்ஜ். இது இங்க இருந்து இவ்வளவு தூரம். என்ன அதுவும் இது வெறும் 2 அடி கூட இருக்காது. இந்த 2 அடிக்கு 22,000 ரூபாய்.
இந்த 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 2 அடிக்குடா வெறும் 22,000 ரூபாய். எப்படி 22,000 ரூபாய் வாங்கிட்டான் என்கிட்ட. லெஜெண்ட் அண்ணே, அது ஸ்ட்ராங்கா பண்ண போட்டு கீழே இப்போ நீ சொல்லல, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. நாயே என்ன வந்துச்சு உள்ள பவர் இருக்கு. பை இங்க பாருங்க ரில்வான் அப்பா, இங்க வாங்க. என்ன பவர்? இவர் ஒரு பவர் வச்சு கை போடுறா சபரி கை பிடி. ஒண்ணுடா, அது சும்மா பேப்பரை பவர் கேக்குது, பவர் பேப்பரை மடக்கி உள்ள வச்சிருக்கீங்க. நல்லா வடக்கண்டு இருந்து அப்பயே சொன்னேன் மனோஜ் பையாக்கும் இவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு. கல்ல மெண்டு துப்பி வச்சிருக்கான், நல்லா பாக்கெட்ல வச்சிருக்கான். நல்லா பாரு பையா நல்லா சொரிஞ்சுட்டு இருக்காரு பாரு. நல்லா உள்ளார விட்டு ஏய் ரில்வான் என்ன உங்க பையா உள்ளார விட்டு கிண்ணி மாவு எடுத்துட்டு இருக்காரு உட்காந்து. எங்க ஏய் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சமைக்கிறீங்க, ரெஸ்ட் எடுக்கறாங்க. சமைக்கல, உள்ள போட்டு உருண்டை போட்டுட்டு இருக்காரா கை விட்டு. ஆஹா பொண்ணு மாதிரி பண்ணுவியா? பண்ணிதான் வா. வாங்க இப்படி கூப்பிடுங்க. என்னங்க சொல்லுங்க. அடிக்காதீங்க, வாங்க போலாம். பொம்பளை குரல்ல பேசுங்க. சொன்னது சத்தியமான இருக்காது. ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணு. பண்ணு. பொம்பளை குரல்ல பேசு. அவ்வளவுதான், இதுதான் குரல், அவ்வளவுதான். பேசு, நல்லா பேசு. அடுத்த வேலைக்கு போறோம் சார். எனக்கு 25 வயசு இருக்கு சார். 25 சைட் இருந்தா என்ன சார்? உங்களுக்கு காசு வாங்குறீங்கல்ல, நீங்க என்ன வீடு கட்ட வச்சிருக்கீங்க? இது வீடா? அங்க கிராக் விட்டுருக்கு. நீ கூல் டவுன் ஆவடி, நீ ஏண்டி கத்துற? நீ ஏண்டி கத்துற? அவன் ஒரு லூசு பையன்டி, அவன் பில்டர். ஏன் சார் காசு வாங்கும் போது நீ என்ன 25 சைட்டு பாக்குறீங்க? உங்க வீட்டுக்கு நான் வர முடியாது, போக முடியாது சொல்றேன். இந்த வீட்டை நீங்களா கட்டுறீங்க? கொத்தனார் தானே கத்துறாரு. இந்த சைட்டுக்கு யாரு சார் சூப்பர்வைசர்? யாரை நியமிச்சிருக்கீங்க? ஆளும் மண்டையும். நீ ஓரமா மாடி விழுந்துறாரு கீழே. நீ போடி, நீ ரொம்ப சைஸா இருக்கிற, நீ விழுந்துருன்னு பயமா இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க? லைட்னிங் பாயிண்ட் கேட்டிருக்கீங்க, எல்லாமே கொடுத்துருக்கோம். தனி டிவி பாக்ஸ் கொடுத்துருக்கோம். யார் வீட்லயுமே 2 டிவி. சரி சரி, இந்த இடத்துல எங்களுக்கு கிளாஸ் வேணும், கிளாஸ் வச்சு கொடுத்துருங்க. சார் ஓடிட்டு கிளாஸா? சார் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும். இப்பலாம் பண்ணி எக்ஸஸ்ல வரும். என்ன எக்ஸஸ்ல வரும்? எக்ஸஸ் அமௌண்ட்ல வரும். முன்னாடியே சொல்லணும், நீங்க தான் என்கிட்ட போய் கேட்கணும். 15,000 கொடுங்க, பண்ணி போட்டு கொடுத்துருங்க. எதுக்கு 15,000 ரூபாய்? நாங்க எப்பவுமே எஸ்எஸ்ல தான் போடுங்க. இப்ப திடீர்னு கிளாஸுக்கு மாத்துறீங்கல நீங்க. நீங்க எஸ்எஸ்ன்னு சொன்னீங்களா என்கிட்ட? எஸ்எஸ்ல தான் நாங்க போட்டுக்கணும். ஏய் கைப்பூடிடி, நீ வேற அங்க பேச துப்புல என்ன பேசுற? கொடுத்த காசு வாங்கி கேட்க. கம்முனு வாடி. ஏய் நீ கிளாஸ் வைடி இதுல. சார் 15,000 கொடுங்க சார், வச்சிருவோம். அத கொடுக்க முடியாது. அதெல்லாம் கொடுக்க முடியாது. எங்க அப்பா தர மாட்டாரு. உங்க அப்பா தர மாட்டாரா? என்னடி வாய்ஸ் இது? உங்க அப்பா ஏண்டி தரணும்? எங்க அப்பா காசு வாங்க, உங்க காசு வாங்கி பேசுறேன். யாருமே இந்த மாதிரி பைப் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நாங்க யூஸ் பண்றோம். பொல்லாத பைப். உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. சார் நோய் ஓவரா பேசுறாங்க. அப்படிதான் சார் என்ன பண்ணுவ? அவங்க கொடுத்த காசுக்கு மேல கூவுவாங்க சார். கூவுன்னு சொல்லும்போது கூவ மாட்டாங்க சார். பாருங்க எப்படி வட்டி வச்சிருக்கோம். யாருமே சீலிங்ல பட்டி பார்க்க மாட்டோம். நாங்க சீலிங்ல பட்டி பார்த்து வச்சிருக்கோம். பாருங்க எனக்கு கேட்ட தூக்கி பட்டி பாத்திரம் லட்சத்தை நான் பார்த்தேன். ஏதாவது ஒரு மாதிரி ஏதாவது ஒரு உங்க சைட் இன்ஜினியர் தான் வந்து சொன்னாரு, பட்டியெல்லாம் என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு என் கண்ணு முன்னாடி தான் கத்துனாரு. நீங்க என்ன பில்டர் இப்படி எதுவும் சொல்றீங்க? ஏதாவது வேலை தெரியாத வந்து இறங்கி பாருங்க. உங்களுக்கு வேலை வந்து நீட்டா நாங்க முடிச்சு கொடுத்துருவோம். என்னது? என்னது என்னது? அறிவில்ல. அது உங்களுக்கு அமௌண்ட் காசு அறிவில்ல. ஃபினிஷிங்ல கரெக்ட்டா வந்துரும். உங்களுக்கு வல்லதா? தண்ணி குடி. ஃபினிஷிங்ல கரெக்ட்டா வந்துரும். ஏசில அடிக்கிறோம் நாங்க பெயிண்ட். என்ன பெயிண்ட்? சீலிங் ஒயிட்ல பெயிண்ட்னா மேல ஏறி தான் அடிப்பாங்க, வேற எங்க அடிப்பாங்க சார்? அது பெயிண்டோட கம்பெனி சார். ஏசி அது ஒரு ஆசனா கேம். சீட்டு கட்டு தெரியுமா? ரம்மி தெரியுமா? ரம்மி காசு கேட்டா காசு 7 கார்ட்ஸ் தெரியுமா? ரம்மி தெரியுமா? 7 கார்ட்ஸ் தெரியுமா? பைத்தியமா இவன்? எல்லாமே பண்ணது எந்த எக்ஸஸ் அமௌண்ட் வாடி நீ. என்ன எக்ஸஸ்? எப்ப பார்த்தாலும் சோறு சோச்சி காசு ஆமா சார். கொடுத்த ஒண்ணு பிச்சிங்க இருக்கீங்க இல்ல காசு தின்றீங்க. எக்ஸ்ட்ரா கொட்டேஷனோட நீங்க காசு கேக்குறீங்க. மனுஷன மதிங்க சார். சார் காசு தான் சார். இதுல எதுவும் மாத்தணுமா சார் உங்களுக்கு? அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ வேணாம் சார். உங்களுக்கு இந்த வீடியோ வேணாம் சார். அமுக டுமுக அமால் டுமால். சாயங்காலம் ஊத்திட்டீங்களா? இந்த இப்போ ஊத்தும். இப்போ ஊத்த டைம் தான். சரி ஊத்த சொல்லுங்க. ஆள தண்ணியை புடிச்சு ஊத்த சொல்லுங்க. பாத்து ஏ பையா கம் கேர். பயா ஒரே
ஓ என்ன பீடா போட்டிருக்கியா? ஓ புதுடா மாவா மாவா சொல்லு பையா. ஆ தண்ணி போடு போ சாயங்காலம். தண்ணி போட்டேன் பையா ஆல்ரெடி. நீ குடிக்க தண்ணி இல்லையா? இந்த வீட்டுக்கு தண்ணி நான் குடிக்கல பையா, குடிச்சிட்டேன். லூசு பையா, தண்ணி போடு போ. நீ போடு பையா. பையா ஏய் தண்ணி பையா பியா பை ஆ சொல்லு பையா. ஓன கூப்பிடுவாங்க. பானி போட்டா நவுறு பையா நீ. பானி போட்டாச்சா பை? ஆ பானி போட்டேன் பையா. இங்கல பானி பை, செவருக்கு பானி போட்டாச்சா? எவ்வளவு காலையில போட்டேன் பையா. சாயங்காலம் யாரு போடுவா பை? நீ போடு பையா. ஏய் நான் போடுறேன். அவன் ஓடலையா? பையா என்ன அடிக்கிற? என்ன அடிக்கிற? கையில வைக்க கூட போய் தண்ணி போடு. வணக்கங்க கூப்பிடுவா பையா. அடிக்கலாம் கூடாது. ஏய், தண்ணி போடு பை. தண்ணி போடு போ. தண்ணிலாம் போட மாட்டேன் பையா. பானி போடு பை. நீ போடு பையா. நீ போடு போ. ஆ, நீ போ, நான் போறேன் பையா. பையா. ஓனர் கால். எதா இருந்தா 6 மணி ஆயிடுச்சு. நீ இரு இங்க வா, நீ இரு. மணி 6 பையா. நீ வா இங்க இரு வா. நீ ஓனர் கால் பண்ணு. ஓனர் கால் பண்ணு. ஆ போடு போடு ஓனர் கால் பண்ணு. பையா. எனக்கு கால் பண்ணுது பையா அது. போனை கொடுத்தா சொன்னேன். என்ன பையா என்ன பையா அது? போனை கொடுத்து வந்தேன்.